ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி வைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீர்க்கங்காய் வைத்து ஒரு பருப்பு தால் ஒன்று நம்ம பண்ணலாம். அது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம், அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டி ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கு நான் ஒரு 1/2 kg பீர்க்கங்காய் எடுத்து இந்த சைஸ்க்கு இவ்வளோ திக்னஸ் பாருங்கள், நான் வீடியோவில் அளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1/2 கப்பு துவரம் பருப்பு, ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு, ரெண்டுத்தையும் இப்போ நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்து ஒரு குக்கர் வச்சு அந்த குக்கரில் இந்த 2 பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பீர்க்கங்காய் பாருங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன். ஏன்னா அது வெந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பருப்பு அந்த தாலோடு சாப்பிடும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துன்னு இருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து யாராவது சேனலுக்கு தண்ணி நல்லா கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலக்கி விட்டு இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். ஏன்னா பீர்க்கங்காயில் தண்ணி விடும். அது காயுங்க அந்த பருப்பெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். ஒரு கலக்கி விட்டு லிட்டு போட்டு ஒரு 3 விசில் விடலாம். 3லேருந்து 4 விசில் கூட விடலாம். ஏன்னா ஒரு குக்கர் ஒரு மாதிரி வேகும். இதில் நான் இன்றைக்கி 3 விசில் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இது இந்த பக்கத்தில் வச்சுருக்கேன், அது விசில் வரட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கலாம். கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, தால், தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட இஞ்சி நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன். அது கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். அந்த இஞ்சியும் கட் பண்ணி நம்ம அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கலாம். பச்சை மிளகா, உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாம், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவை சேர்த்து வதக்குங்க. பச்சை மிளகா உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி நிறைய நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள், அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா வதக்கலாம். அந்த சூட்லேயே வதங்கிடும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இப்போ அரைச்சிட்டு வரலாம். இது நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இருக்கட்டும். இது நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச பருப்பு, காய் என்னாச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். காயும் அப்படியே இருக்குது. அதுக்காக தான் நான் அவ்வளோ பெரிய பீஸாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது ரொம்ப இங்கே கலர் ரொம்ப ஃபேமஸான ஒரு துவையன்னுவாங்க. இதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் இது. கண்டிப்பாக நீங்கள் தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துட்டு அந்த மிக்ஸி கழுவின தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து நல்லா ஒரு கலக்கி விடலாம். ஏன்னா இது ரெடி பண்ணும்போது கொஞ்சமாக நம்ம ரொம்ப கெட்டியாக ரெடி பண்ணும்போதே ரொம்ப கெட்டியாக ரெடி பண்ணிட்டோம்னா அது சூடு ஆற திக்னஸ் வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நீங்கள் ரெடி பண்ணும்போது இந்த அளவுக்கு இருந்தால் போதும். உப்பு கொஞ்சம் பத்தலை, நான் மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துன்னு இருக்கேன். சேர்த்துட்டு இது கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அந்த மசாலா அரைச்சி விட்ட தேங்காவோடு சேர்த்து கொதிக்கட்டும். இடையில நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக், ஒரு கமெண்ட் போடுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்கலாம். ஒரு கடாயை வச்சு கண்டிப்பாக நெய்யில் தான் நீங்கள் இதை தாளிக்கணும். நெய் வேணாக்கிட்டு நீங்கள் நார்மல் ரீஃபண்ட் ஆயில், குக்கிங் ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன். கடுகு, ஜீரகம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம், வரமிளகா கொஞ்சம் சேர்த்துன்னு இருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது இடித்த மெழுகு தூள் இல்லை, மெழுகை ஒரு டீஸ்பூன் மெழுகை நான் ரஃப்பாக இடிச்சிருக்கேன். அந்த சின்ன உரல் இருக்கும் இல்லைங்களா, அதில் நான் ரஃப்பாக இடிச்சிருக்கேன்.
இடித்து இந்த தாளிப்பில் சேர்த்துட்டு இந்த நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட அந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். அந்த பருப்போடு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து நான் சேர்த்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோ தான் நம்மளுடைய அந்த டேஸ்டி ஈஸியான அந்த பீர்க்கங்காய் தால் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். பாய்.